பாப்ப குடும்ப உறவுகளே, இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள். என்னுடைய பெரிய பொண்ணு பிளஸ்ஸி மேக்தலினுக்கு. பிளஸ்ஸி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவள் எவ்வளோ பெரிய பொண்ணானாலும் அம்மா அப்பா ஆகாமல் இருந்த எங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை. எப்பவுமே குழந்தை இல்லாத இருந்து 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பிறந்தவங்களுக்கு அதோடைய நான் சொல்கிறதோடைய ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நானுமே அப்படி தான் கல்யாணம் ஆகிட்டு 5 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பசங்களை வளர்த்ததுனால எனக்கு தெரியல, அவ்வளோவா தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு 3 வருஷம் தெரியல, அப்புறம் 2 வருஷம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணாச்சு, நம்மளுக்குன்னு ஒரு பாப்பா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, ஜப்பம் எல்லாமே போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இது மாதிரி தான் ஒரு மே மாதம்னு நினைக்கிறேன், செப்டம்பரில் பிறந்தா 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் அப்படியே எனக்கு தெரியல, நான் பீரியட்ஸ் வரது எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா 45 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், நம்மளுக்கே பீரியட்ஸே வரலன்ட்டு. எல்லா மாதமும் எதிர்பார்த்து கரெக்டாக 2 நாள் தள்ளி போனால் கூட உடனே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் அத்தை என்னை கிச்சனில் விட மாட்டாங்க, ஏன்னா 2 நாள் தள்ளி போயிருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வந்துடும். இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அந்த கரு நின்றுடுச்சு. அதுதான் பிளஸ்ஸி மேக்தலின். அவள் பிறந்த அம்மானு கூப்பிட்டதோ எங்களுக்கு பிறந்ததான் அம்மானு கூப்பிடலை. ஆனால் மலடியாக இருந்த என்னை சாமி கூட பிள்ளை தாட்சி ஆக்கி சந்தோஷமாக வீட்டில் குடியிருக்க பண்ணார். பாப்பு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்க பாப்புக்கு 2 பொண்ணுன்ற அளவுக்கு இப்போ இருக்குது. 2 பொண்ணை கூட நிறைய பேர் யோசிப்பாங்க பையன் இல்லையன்ட்டு. ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட கிடையாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்குறது, ஒரு கல்யாணம் பண்ணனா எத்தனையோ பொண்ணு பார்ப்போம், நம்மளுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிப்போம். ஒரு வீடு கட்டினோன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி இன்ஜினியர் வச்சு நம்ம கட்டுவோம். ஒரு பேக் செலக்ட் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு, இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு சாரி, எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சதை தான் நம்ம வாங்குவோம். ஆனால் குழந்தைங்க பிறக்கிறது மட்டும் சாமி கிட்ட தான் இருக்குது. எந்த குழந்தை நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சாமி அனுப்புகிற 2 தேவதைகள் தான் என்னுடைய பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும். அவங்கள பார்த்து ஒரு நாளும் சத்தியமாக நான் சொல்கிறேன், பையன் இல்லையே அப்படின்ற ஒரு குறை எனக்கு இருந்துச்சு. குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம் இருந்துச்சு. ஏன்னா பார்க்க வரவங்க எல்லாம் சும்மா போக மாட்டாங்க, ஐயோ ஒரு பிள்ளை இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் யாருமே அது மாதிரி சொல்கிறதும் கிடையாது, சொன்னால் நான் காதில் வாங்குறதும் கிடையாது. ஏன்னா சாமி பிரேமுக்கும் பாப்புக்கும் இந்த வீட்டுக்கு இந்த குழந்தைங்க தான் போகணுன்ட்டு அன்பாக அனுப்பின தேவதைகளை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. எப்போனா அடிப்போம், திட்டுவேன், அது ஒழுங்காக இல்லாததுக்கு. அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னை அப்படியே ஜெராக்ஸ் தான் எப்படி இருக்கும் அப்படி தான் பிளஸ்ஸி இருப்பாள். என்னுடைய முகம் மட்டும் கிடையாது, என்னுடைய குணங்கள், நான் என்ன யோசிக்கிறேன், நான் எப்படி இருப்பேன், பிளஸ்ஸிலாம் சான்ஸே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களே சொல்லுவோம் என் பொண்ணு ஸ்பெஷல், என் பொண்ணு நல்ல கேரக்டர், என் பொண்ணு ரொம்ப அன்பானவன்ட்டு. ஆனால் நான் பார்த்ததுலேயே பொதுவாக சொல்கிறேன், ஷேரனை விட பிளஸ்ஸி ரொம்ப 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 அன்பானவ. யாருன்னா அழுதா அவள் கண்ணில் தண்ணி வரும், யாருன்னா சாப்பிடலின்னா அவள் சாப்பாடை கொடுத்துட்டு பட்னியாக இருப்பாள். நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். யாருன்னா ரோட்டில் சாப்பாடெலாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா உடனே அவங்க உன் படம் வந்தால் கொடு, சாப்பாடு இருந்தால் கொடு. இன்னைக்கு கூட கேக் வெட்டிட்டு வேனில் கொடு, எல்லாருக்கும் கொடுன்ட்டு நிறைய சாக்லேட்டு கேக்கு எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துன்னு போவாள். யாருன்னா அழுதா கண்ணில் தண்ணி வந்துடும். கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்ததுன்னா உடனே சித்தி பாவம்மா, அவங்களுக்கு அது இல்லைம்மா கொடுமா அப்படின்ட்டு என்கிட்ட வாங்கி கொடுப்பா. நான் அதே மாதிரி தங்கச்சிக்கு விட்டு கொடுத்துருவா. அவங்க இது வரைக்கும் அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தரை பேசாமல் அடிச்சுக்கின்னு நாளே கிடையாது. ஒரே குரல் தான் சொல்லுவேன், பிளஸ்ஸி கொடுத்துரு ஷேரனுக்கு அப்படின்னா உடனே கொடுத்துருவா. கண்ணு கொஞ்சம் கலங்கும். அதுக்கப்புறம் சரி தங்கச்சி தானே கொடுமா, விடுமா, நான் கொடுத்துட்றேன் அப்படின்றவா. பிளஸ்ஸி உண்மையாலுமே எங்கள் வீட்டுக்கு பெரிய பொண்ணாக பிறந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரோ எங்கள் காலத்துக்கு அப்புறம் கூட ஷேரனை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா பிளஸ்ஸி அந்தளவுக்கு ஒரு தாயை போல நேசிக்கிற உள்ளம் கொண்டவன். அவன் அவங்க தங்கச்சியை பார்த்துப்பான். பிளஸ்ஸி மட்டும் போதும்னு தான் இருந்தோம்.
அதுக்கப்புறம் இல்லை பிளஸ்ஸிக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ வேணும்ன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் கம்பல் பண்ணி என் ஹாஸ்பிட்டல் 2 குழந்தைங்களுமே ட்ரீட்மெண்ட்டில் போய் தான் ஜபத்தோடு பிறந்தாங்க. அவங்க நம்ம ஜபம் பண்ணாலும் நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்ல. கேக் வெட்டும் போது என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அப்போ என்னால் கிளம்ப முடியல. அவங்களுக்கு 7:30க்கு வேன் வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டேன். தேங்க்யூ டு ஆல். பிளஸ்ஸிக்கு மறக்காமல் விஷ் பண்ணுங்கள்.